ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஜூலை மந்தில் ரயில்வே எஸ்எஸ்சி பேங்கிங்லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சில எக்ஸாமோட ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னும் என்னென்ன எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரயில்வே எஸ்எஸ்சி பேங்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷனும் போயிட்டு இருக்கு. சப்போஸ் ஒரு எக்ஸாமோட ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் அந்த எக்ஸாமுக்காக நம்ம 1 இயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். சப்போஸ் இந்த டைம் நம்ம எம்டிஎஸ் அப்ளை பண்ணல, இல்ல சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணல, சிஜிஎல் அப்ளை பண்ணல அப்படின்னா அகைன் அந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்றதுக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ 1 இயர் வேஸ்ட் ஆகிரும். சப்போஸ் நீங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணல அப்படின்னா குயிக்கா அப்ளை பண்ணிருங்க. எஸ்எஸ்சில இருந்து பாத்தீங்கன்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எலோட ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போ எம்டிஎஸோட அப்ளிகேஷன் மட்டும் ஓப்பனில் இருக்கு. இன்னைக்கு 24 ஜூலை 2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock எஸ்எஸ்சி வெப்சைட்ல இருந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிரும். நீங்க இன்னும் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணல அப்படின்னா குயிக்கா அப்ளை பண்ணிருங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 25 வயசு இருக்கணும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு. அது போக நீங்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும் கொடுக்காங்க. நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் எம்டிஎஸ் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம். அது போக பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எம்டிஎஸ் பற்றி A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், லைவ் ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக கவனமாக அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு 24 ஜூலை 2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆன்லைன் அப்ளிகேஷன் எஸ்எஸ்சி வெப்சைட்ல இருந்து க்ளோஸ் ஆகிரும். இன்னும் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணல அப்படின்னா குயிக்காக அப்ளை பண்ணுங்க. எம்டிஎஸ் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். இதில் இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதில் மேக்ஸ்லையும் ரீசனிங்லையும் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதுமானது. ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா 12 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஓபிசி 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 8 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணாலே மேக்ஸ், ரீசனிங்கில் குவாலிஃபை ஆகிடலாம். அது போக இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் மட்டும்தான் இருக்கும். இந்த செக்ஷனில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் படித்தாலே இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸ், ரீசனிங் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதுமானது. நான் மேக்ஸில் வீக்காக இருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் தான். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசும் ஆகியிருக்கும், நீங்கள் 10ஆம் கிளாஸும் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை சிஜிஎல்லாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 1 இயர் வெயிட் பண்ணணும். ஓகே, அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து ரயில்வேல இருந்து டெக்னீஷியன் கிரேடு 1 and 3க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 28 உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஜூலை 24, இன்னொரு 4 days தான் டைம் இருக்கு. டெக்னீஷியன் கிரேடு 1 and 3க்கு நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா ஜூலை 28க்கு முன்னாடி அப்ளை பண்ணிருங்க. ஓகே, ஸோ இதில் டெக்னீஷியன் கிரேடு 1, கிரேடு 3 பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். டெக்னீஷியன் கிரேடு 1க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், கிரேடு 3க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அப்ளை வீடியோவோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு கூட கவனமாக அப்ளை பண்ணுங்கள். டெக்னீஷியன் கிரேடு 1 அப்ளை பண்ணுறதுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி இதில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேடு 1 எழுதலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் 18 to 33. ஓகே, இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேடு 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 to 30 உங்களுக்கு ஏஜ் லிமிட். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th + ITI நீங்கள் முடிச்சிருக்கணும்.
10th படிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லை 10th படிச்சுட்டு ரயில்வேல நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கனாலும் டெக்னீஷியன் கிரேடு 3க்கு நீங்கள் எலிஜிபிள். அது போக மற்ற ஸ்டூடெண்ட் இருப்பீங்க இல்லையா, இந்த 2 குவாலிஃபிகேஷனுமே என்கிட்ட இல்லை, 10th + ஐடிஐயும் இல்லை, 10th + ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப்பும் நான் பண்ணலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 12th நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க, ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் வர்ற மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னீஷியன் கிரேடு 3ல சிக்னல் அண்ட் டெலிகாம்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ டெக்னீஷியன் கிரேடு 3யோட குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள். 10th + ஐடிஐ, இல்லை 10th முடிச்சுட்டு ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப்பா, இல்லை 12th முடிச்சுட்டு அதாவது 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வந்து படிச்சிருக்கீங்களா? ஸோ இப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டெக்னீஷியன் கிரேடு 3க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். எம்டிஎஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கும் உங்களுக்கு வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேடு 3க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கிரேடு 1க்கு அப்ளை பண்ணுறதுக்கும் தனி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை ப்ளே பண்ணி பார்த்துட்டு கவனமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி பேங்கிங். ஓகே, ஸோ பேங்கிங்னு எடுத்திங்கன்னா எஸ்பிஐ பிஓவோட அப்ளிகேஷன் இப்போ தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓவோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். பேங்க் எக்ஸாம்னாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். ஓகே, உங்களோட குவாலிஃபிகேஷன் டிகிரி இருக்கணும். டிகிரி இருந்தால் மட்டும்தான் பேங்கிங் வந்து நீங்கள் எழுத முடியும். இந்த ஐபிபிஎஸ் பிஓ எழுதுறதுக்கான லாஸ்ட் டேட்டு, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 28 ஜூலை தான் லாஸ்ட் டேட்டு. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஐபிபிஎஸ் பிஓ அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 to 30. இது போக ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே இப்போ இந்த ஜூலை மந்தோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகக்கூடியது. எதுலான்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம். ஓகே, ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 28 ஜூலையோட க்ளோஸ் ஆகுது. டெக்னீஷியன் கிரேடு 3யோட ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஓட க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி கிரேடு 1ஓட ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஜூலை 28ஓட க்ளோஸ் ஆகுது. எஸ்எஸ்சி எம்டிஎஸோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜூலை 24, இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. இந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இனி அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 26 ஜூலையில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது இந்த மந்தில் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகக்கூடிய எக்ஸாம்ஸ் பற்றி சொன்னேன். இனி அப்கமிங்கில் ஜூலைக்கு அப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்கிறத சொல்ல போகிறேன். ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 26 ஜூலை, நாளை கழிச்சு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. 17 ஆகஸ்டோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 27. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயர் 1 எக்ஸாம் இருக்கும், அடுத்து டயர் 2, டயர் 3 இருக்கும். எல்லாமே ஈஸி தான். டயர் 1 பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. இப்போ எஸ்எஸ்சிக்கு படிக்கிறீங்க இல்லையா, இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டயர் 1ல் 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். அடுத்து டயர் 2ல் ஆஃப்லைனில் ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டயர் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50K மேலேயே உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். ஓகே, 10th குவாலிஃபிகேஷன் தான். கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிராமர், ஒக்காபுலரி ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். எரர் ஸ்பாட்டிங்கு, மிஸ்பல்ட்டு, இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் எக்ஸாமுக்கான இது ஷார்ட் நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங்கில் நம்ம பேராமெடிக்கல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகுது. ஸோ பேராமெடிக்கல் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 9th ஆகஸ்ட்லேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஓட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஐபியோட செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டோட நாளை கழிச்சு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 9th ஆகஸ்ட்டில் ஓப்பன் ஆகுது. 8th செப்டம்பரில் க்ளோஸ் ஆகுது. அடுத்து ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 1 வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஓகே, ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th, மேக்ஸிமம் டிகிரி இருக்கணும். ஓகே, ஏன்னா என்டிபிசியில் 2 இது உண்டு. ஒன்று வந்து கிராஜுவேட்டு, இன்னொன்று வந்து அண்டர் கிராஜுவேட்டுன்னு பிரிச்சிருக்காங்க. கிராஜுவேட்டுங்கிறதுக்கு நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அண்டர் கிராஜுவேட்டோட போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அப்போ என்டிபிசி அக்டோபரில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்
நோட்டிஃபிகேஷனுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் 12ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் தான் இதோட மினிமம் ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். கிராஜுவேட்டுக்கு டிகிரி படிச்சிருக்கணும், அண்டர் கிராஜுவேட்டுக்கு 12th படிச்சிருந்தாலே போதுமானது. நான் டிகிரியே கையில் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அக்டோபரில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு. ஓகே, ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கு இது பேங்க் எக்ஸாம். ஓகேவா? ஸோ பேங்க் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20, மேக்ஸிமம் 28. ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலே, ஸோ பேங்க் எக்ஸாம்னாலே மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். நீங்கள் பிஓவாக இருக்கட்டும், கிளர்க்காக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். என்னோட 10th குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன் வச்சு நான் என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எக்ஸாம்ஸும் ரயில்வேல வரக்கூடிய எக்ஸாம்ஸும் உங்களோட 10th குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் வந்து எழுதலாம். ஓகே, இப்போ என்னென்ன எக்ஸாம்ஸுக்கெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அப்கமிங்கில் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சிலபஸுங்கிறது இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, இவ்வளோ தான் சிலபஸ். அது போக சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி எல்லாமே கேட்டிருப்பாங்க, டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே இருக்கணும்னு சொல்லுவாங்க. 90% எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சிலபஸே. எந்த எக்ஸாம் நீங்கள் படித்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். அது பேங்கிங்கில் ஒரு வித்தியாசமாக இருக்கும், ரயில்வேல வித்தியாசமாக இருக்கும். எஸ்எஸ்சி நீங்கள் இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா ரயில்வேயும் சேர்த்து படிங்க. ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமும் சேர்த்து படிங்க. ஏன்னா ரெண்டுக்குமே சிலபஸ் இவ்வளோ தான். எஸ்எஸ்சி படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் படிக்கணும். ரயில்வே படிச்சிங்க, எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ரயில்வேக்குன்னு தனியாக படிக்க வேண்டாம். எஸ்எஸ்சிக்கு என்ன படிக்கிறீங்களோ அந்த நாலேஜும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலே ரயில்வே எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ தான் சிலபஸ். நீங்கள் அடுத்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்போ வருங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காம கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த வரும்போது கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க, எக்ஸாம் எழுதிருங்க, ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸோட லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட் அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் சர்வர் வந்து பிஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காமல் இப்போவே எம்டிஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேடு 1 அப்படி தான். ஜூலை 28ஆம் தேதியோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஜூலை 24 ஆயிருச்சு. நீங்கள் 27ஆம் தேதி 28ஆம் தேதி போய் நின்று ஆர்ஆர்பி வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த டைம் தான் ஃபீஸ் பே பண்ணுவாங்க, அப்ளிகேஷனில் ஏதாவது இது இருக்கான்ட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, எல்லாருமே அக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா அப்ளை பண்ணிருங்க. ஓகே, எம்டிஎஸ் எக்ஸாமோட அப்ளிகேஷன் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்ளை பண்ணுங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கு ஜூலை 28ஓட க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்ளை பண்ணிருங்க. அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஐபியோட செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், என்டிபிசி, அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் டி. ஓகேவா? ஸோ அதை சொல்ல மறந்துட்டே பாருங்க. இன்னொரு குரூப் டி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் 2025 ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜனவரி 2026 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அப்கமிங்கில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நான் கவர்மெண்ட் செக்டாரில் தான் உள்ளே போக போகிறேன், பேங்கிங் தான் போக போகிறேன், ரயில்வேக்குள்ளே போக போகிறேன், எஸ்எஸ்சியில் போக போகிறேன் அப்படின்னா இப்போவே ஒரு முடிவை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இந்த இதில் தான் போக போகிறேன் அப்படிங்கிறத அந்த 18 வயசுல அந்த முடிவு பண்ணிவிட்டு அதுக்காக படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஏன்னா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜும் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிக்கும் போது 21 வயசு ஆகிரும். அதுக்கப்புறம் 1 இயர் ஃபுல்லாக நம்ம சர்ச் பண்ணுவோம், என்னென்ன எக்ஸாம் படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சினா என்ன, ரயில்வேனா என்ன, எஸ்எஸ்சினா என்னன்னு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி நமக்கு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகிரும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க காம்படிஷன் நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 25 வயசு ஆகிரும், 24-25 வயசு ஆகிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரெஷர் வரும் பின்னாடி இருந்து, சீக்கிரமாக வேலைக்கு போன்னு. அதே 25 வயசில் ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ மேரேஜுங்கிற மாதிரி ப்ரெஷர் இருக்கும். ஸோ பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும், நம்ம எய்மை அடைஞ்சு தான் ஆகணும். அப்படின்னா சீக்கிரமாகவே ஏர்லியராகவே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வருது, நம்ம எதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருப்போம், இப்போ எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் வருது, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எஸ்எஸ்சின்னு இருக்குன்னா எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் இதை மட்டும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. இப்போ ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் எஸ்எஸ்சியோட சிலபஸ் தான். அப்போ இங்கே என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த நாலேஜை வச்சு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகிரும்.
ஓகே, அதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நம்ம எழுதணும். நம்ம படிக்கிறது அதே தான் படிக்கிறோம், அதே மேக்ஸு, அதே ரீசனிங்கு, அதே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்கிறோம். அதே தான் இந்த எக்ஸாம்லையும் கேட்க போகிறாங்க. அப்போ இந்த எக்ஸாமும் நம்ம எழுதலாம், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்கும். சப்போஸ் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டோம், சப்போஸ் அந்த எக்ஸாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியலன்னா அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ அதில் என்னென்னு லேர்ன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டைமுக்குள்ளே நம்மளால் இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியல, அப்போ நம்ம இந்தந்த ஏரியாவில் வீக்காக இருக்கும். அப்போ இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நம்ம அடிச்சிடலாம், அடுத்து எழுதக்கூடிய எக்ஸாமை நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். ரிப்பீட்டடாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இவ்வளோதான் சிலபஸ் நமக்கு ஸ்கூலில் கொடுப்பாங்க இல்லையா, இவ்வளோதான் சப்ஜெக்ட், உனக்கு 5 சப்ஜெக்ட் தான், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்னு. அதே மாதிரி தான் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் சயின்ஸு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்துடும். நம்ம ஸ்கூலில் படித்தது தான் இங்கே எக்ஸ்ட்ரா போட்டு எஃபோர்ட் போட்டு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றின நாலேஜ் வந்து ரொம்ப லேட்டாக கிடைக்குது. இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, இப்படிலாம் எழுதலாங்கிறது வந்து ஒரு 20-25 வயசுக்கு மேலே கிடைக்கும் போது அவங்க திணறாங்க. ஓகேவா, அதே ப்ரியராகவே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அதுக்கான கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனலில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ரயில்வேல ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணணும், எஸ்எஸ்சியில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணணும், எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கே இப்போவே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கிளாஸஸுமே கொடுத்துருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் டேயில் நம்ம இப்போ படிப்போம், எக்ஸாமுக்கு முத நாள் தான் படிப்போம், அப்படி தானே. அது போக இருக்கக்கூடிய ரிமைனிங் டைம், ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு, ஒரு பென் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் என்னென்ன சொல்கிறோமோ அந்த வீக்லி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு நோட்டு போட்டு நம்ம எடுக்கிற கிளாஸஸை எழுதிட்டே வாங்க. அப்படி படிச்சுட்டே வரும்போது காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வருதோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக வேலை வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா, ஏன்னா 18 வயசுல அந்த அவேர்னஸ் வரணும். நம்ம பார்த்தீங்கன்னா ரயில்வேயாக இருக்கட்டும், அங்கே நார்த் இந்தியன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, எஸ்எஸ்சினா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்டு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அதை பற்றின எல்லா நாலேஜும் கிடைக்கும். அதனால தான் எங்கே போனாலும் ரயில்வேல அவங்க இருக்காங்க. ஓகேவா, ஸோ நாம் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறத யோசிங்க. நாம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு தான் ஓகே ரயில்வே எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நிறைய பேர் இப்போ புதுசாக வரவங்க கேட்குறது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு என்ன எக்ஸாம் மேம் எழுதணும், டிடிஆருக்கு என்ன எக்ஸாம் மேம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே என்டிபிசிக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கே 25 வயசு 27 வயசு ஆகிடுது. அதே மாதிரி எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ்க்கு என்னென்ன இது இருக்குது, சிஜிஎலுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது, சிஹெச்எஸ்எல்னா என்ன மாதிரி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமான அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கு 25 வயசு ஆகிறது. அதுக்கப்புறம் காம்படிஷன் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வீட்டிலேருந்து வர ப்ரெஷரு, வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் எல்லாத்தையும் இது பண்ணும்போது ஒரு இதாகிருந்தோம். ஓகேவா, அதான் அந்த 18 வயசுலேயே நான் படிக்க சொல்கிறேன். 18 வயசில் எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது, ஒரே ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்ன இருக்கும், செமஸ்டர் எக்ஸாமை அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணணும்னு. ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் படிக்க வந்துட்டிங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம்லாம் ரொம்ப இதாயிரும், ரொம்ப தூசி மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஏன்னா ஓவர் நைட்டில் படித்து செமஸ்டரில் எஸ் கிரேட்லாம் வாங்கியிருக்கோம் நம்ம, அப்படி தானே. ஸோ அதனால் காலேஜ் படிக்கும்போது ஒரே ஒரு இதுதான் இருக்கும், காலேஜ் லைஃபையும் என்ஜாய் பண்ணுங்கள், அட் த சேம் டைம் கிடைக்கிற வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்கமிங்கில் இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுங்க. இதுக்கு நான் வந்து எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கிளாஸஸ் எல்லாமே இதிலேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பிளான் படி உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஸோ நம்ம கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் எல்லாமே எப்படி படிக்க வைப்போம்னா, ஒரு 10ஆம் கிளாஸு ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி படிப்பாங்களோ அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணுவோம். ஏன்னா அப்போ இருந்த வேகத்தை இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, ஏன்னா அந்த 10ஆம் கிளாஸில் இருந்த வேகம் 12ஆம் கிளாஸில் இருந்த வேகம் எல்லாமே காலேஜை முடிச்சுட்டு வரும்போது எங்கே காணாமல் போகுதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் அந்த 10th மார்க் என்னன்னு கேட்டால் 480ங்கிறாங்க, 450, 60ங்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் வெறித்தனமாக படிச்சிருக்காங்க. 12th எவ்வளோ மார்க்குன்னு கேட்டால் நான் வந்து 1000 இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் மேம். அந்த என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமே ஒரு 50 மார்க்கு 100 மார்க் தான் கம்மியாக வாங்கியிருக்காங்க. அப்போ அவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அந்த 10th 12th அவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அப்படி நல்லா படிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த காலேஜ் 3 வருஷம் 4 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப இதாகிருந்தாங்க. ஸோ எப்படி படிக்கணும், அந்த வேகம் எல்லாம் எப்படி குறையுதுன்னு தெரியல. ஸோ அந்த வேகத்தை குறைக்காமல் இருக்கணும் அப்படின்னா 18 வயசுலேயே படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஏன்னா இந்த எக்ஸாம் இப்போ 10th மார்க்கை வச்சு நமக்கு 12th ஒரு குரூப் கிடைக்கும், 12th மார்க்கை வச்சு நமக்கு காலேஜில் ஒரு சீட் கிடைக்கும். அதே காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இதே 90% வாங்குங்களேன், 10th வாங்கினா அதே 90% வாங்குங்களேன், அதில் போட்ட எஃபோர்ட்டை போடுங்களேன். 10th படிக்கும்போது 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு படிப்போம், 12th அதே மாதிரி 4 மணிக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு படிப்போம். அதே மாதிரி இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அந்த 10th 12th ஒரு வருஷம் வெறித்தனமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நான் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே சொல்கிறேன். இந்த ஒரு வருஷம் 6 மாதம் வெறித்தனமாக படிச்சுட்டு போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்க முடியாது. வேலை இருக்கும், எப்படி இருக்கலாம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை இருக்கும், நமக்கு ஒரு அடையாளம் இருக்கும், கெத்தாக இருக்கலாம். ஓகேவா, ஏன்னா நம்ம வேலைக்கு போன பிறகு வேலை பார்க்காம இருக்க முடியாது, அங்கே போய் நம்ம வேலை பார்க்கணும். ஓகேவா, நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அதுக்குன்னு வேலைகள் இருக்கும், அது எல்லாமே இருக்கும். பட் வேலை இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டம். அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியே போகும்போது யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா தோணும், நமக்கே தோணும், பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. பட் அந்த ப்ரெஷர் எல்லாம் நாம் இது பண்ணக்கூடாது. கெத்தாக ஒரு வேலைக்கு போகிறோமா, சூப்பராக அதில் செட்டில் ஆகிறோமா, அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போகணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகே, கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி அந்த 10th படிக்கும்போது என்ன வெறி இருந்துச்சோ அந்த வெறி அப்படி காட்டுங்க. 12th ஸ்டாண்டர்டில் எப்படி வெறித்தனமாக படித்தோமோ அந்த வெறித்தனத்தை காம்படிட்டிவ் எக்ஸாமில் காட்டுங்க. ஓகேவா, ஸோ கரெக்டாக படிங்க, சத்தமானாலும் கத்தினாலும் படிங்க, தப்பே கிடையாது. வேலை வேணும்னா நம்ம என்னன்னாலும் பண்ணலாம். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு எப்படினாலும் படிக்கலாம். கரண்ட் அஃபேரை வந்து இப்படி தான் கோடோட வச்சு படிக்கணும், ஜிகே இப்படி தான் மனப்பாடம் பண்ணணும், டேஸ் இப்படி தான் மனப்பாடம் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் டேஸ், அது எல்லாமே எப்படினாலும் படிங்க. அந்த சின்ன வயசில் உள்ள அதே சுறுசுறுப்பெல்லாம் கொண்டு வாங்க. இப்போ நமக்கு 18 வயசுக்கு மேலே ஆகிட்டு 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ உட்காந்து நம்ம இப்படி படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 30 வயசு ஆனாலும் உங்களுக்கு எப்படி படித்தா புரியுமோ அந்த மாதிரி வெறித்தனமாக படிங்க. சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களை சுற்றி எல்லாருமே வந்துருவாங்க. ஓகே, கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தான் நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு எங்கே இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம், வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட்டும் வைப்போம். அந்த 10th 12thலாம் எப்படி வந்து ஸ்லிப் டெஸ்ட்டு, அரையாண்டு, முழாண்டு, காலாண்டுன்னு வைப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனால ஈஸியாக எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும். நான் இப்போ தான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வருதோ அது எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. எம்டிஎஸ் அப்ளை பண்ணல அப்படின்னா குயிக்காக இன்றைக்கே இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருப்போம். இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.